அன்பார்ந்தவர்களே, இந்த நோன்பிற்கும் அருள்மறை குர்ஆனுக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த நோன்பும் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நோன்பிற்கும் இந்த குர்ஆனுக்கும் ஒரு சில தொடர்புகள் இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனில் அப்தி யௌமல் கியாமா. கியாமத்து நாளையிலே ஒரு அடியானுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய விஷயங்கள் இரண்டு. ஒன்று நோன்பு, மற்றொன்று குர்ஆன். ஆக இந்த குர்ஆனுக்கும் நோன்பிற்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. யக்கூலு ஸியாமு, இந்த நோன்பு சொல்லுமாம், ரப்பி இன்னி மனஅத்துஹு த்ஆம வஷ்ஷஹவாத்தி பின் நஹாரி ஃபஷஃபிஅனி ஃபீஹி. யா அல்லாஹ், நான் அவனை பகலில் உணவு ஆசைகளிலிருந்து தடுத்தேன். என் காரணமாக அவன் பசியின் தாகமும் தாங்கினான். என் பரிந்துரையை ஏற்றுக்கொள் என்று சொல்லுமாம். யக்கூலுல் குர்ஆனு, குர்ஆன் சொல்லும், ரப்பி மனஅத்துஹுன் நௌம பில்லைலி ஃபஷஃபிஅனி ஃபீஹி. யா அல்லாஹ், நான் அவனை இரவில் தூக்கத்திலிருந்து தடுத்தேன். அவன் என்னை ஓதினான், என்னை கேட்டு அழுதான். என் பரிந்துரை ஏற்றுக்கொள் என்று சொல்லுமாம். அல்லாஹ் ஃபயஷ்ஃபஆனி, அல்லாஹ் இரண்டின் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்வான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்று நாம் ஓதாமல் வைத்த குர்ஆன் நாளை நமக்காக எப்படி கியாமத் நாளையிலே பரிந்துரை செய்யும்? ரமலான் ஏன் குர்ஆனின் மாதம் என்று தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதி பார்ப்பார்கள். இந்த ரமலானிலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும், இன்றைய நோன்பிலிருந்து நாம் முடிவெடுக்க வேண்டும். நாம் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு ஜுஸு ஓத முடியாதா? 30 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும் என்று நாம் முடிவு எடுக்க வேண்டும். நாம் தினமும் குர்ஆன் ஓத வேண்டும், அதை புரிந்து ஓத வேண்டும், வாழ்க்கையில் அதன்படி அமல்படுத்த வேண்டும், நோன்பை தக்வாவுடன் நோக்க வேண்டும். குர்ஆனும் நோன்பும் நமக்காகவும் பேசும் அந்த நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கியாமத் நாளையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வானே, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, உங்களுடைய சகோதரர்கள், வ உம்மிஹி வ அபீஹி, உங்களுடைய தாய் தந்தைகள், உங்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களை கொண்டு விரண்டு ஓடுவார்கள். அந்த நேரத்தில் நமக்காக ஷஃபாத் செய்ய போவது யாரு? இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் நமக்காக ஷஃபாத் செய்யும். அந்த நாளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளையில் நம்மை அனைவரும் வெற்றியாளர்களாக ஆக்கி தருவானாக.